சரி, இடுப்பு வலி மேல் வலி ஜாஸ்தியா இருக்குது. வாரம் வாரம் இங்க வலிக்காரங்க தான் நிறைய வராங்க எல்லாத்துக்கும். ஆமா, இவெல்லாம் உங்களுக்கெல்லாம் முதல்ல இருந்த வலிக்கு குறைஞ்சிருக்குதா தேவையில்லையா? எப்படி இருக்கீங்க? குறைஞ்சிருக்குது. டெய்லி பண்றீங்களா? எக்ஸசைஸ் பண்றீங்களா? குறைஞ்சிருக்குது. ஏறத்தாலும் உங்க இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து 60 இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கீங்களா? எவ்வளவுமா? 78 வயசு. 78 வயசுக்காரமாக வலி நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர். நீங்களும் வந்து வாரம் வாரம் வந்து ஐயாவோட கிளப்ல சேர்ந்துடலாம். உங்களுக்கு பெரியவர் அவரெல்லாம் 100 வயசு வாழ வச்சிருந்தோம். நாங்க தெளிவா முடிவுகள் இருக்கோம், பண்ணிடலாம். அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லி தரேன். சரி, அதுல இல்ல கொஞ்சம் இந்த வயசுக்கு இவ்வளவு பண்றதே பெருசு. சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சமா இருக்கும். கண்ணா உங்களுக்கும் இருப்பலைங்கிற என்ன வேலை பண்றீங்க நீங்க? கார் வேலைக்கு போறீங்க. ரைட்டு. அநேகமா வந்து ஒன்னா நின்றுட்டே வேலை செய்யணும். ஒரு நாள் குத்த வச்சு தேய்ச்சிட்டு இருக்கணும் இல்லையா? ரொம்ப 8 மணி நேரம் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன வயசாச்சு இப்போ? 43 வயசாச்சு. ரைட், ஓகே. சரி, இடுப்பு வலி தொட்டு காமிங்க கரெக்டா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் திரும்பி எந்திரிச்சுங்க. அப்படி இந்த பக்கம் உட்காருங்க. எங்க இந்த இடத்துக்கிட்டியா? கரெக்டா தொடுங்க. இந்த இடம் மட்டுமா? இது ஃபுல்லுமே? சரி, ஓகே. நல்லது, கீழே வச்சுங்க. இல்லை, இங்க வந்து இன்னொரு சகோதரியுமே வந்து இடுப்பு வலிக்கு தான் சொல்லியிருந்தீங்க. சரியா? அந்த இடத்துல இருக்கிற இடுப்பு வலி போறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். உங்களால வந்து இப்படி உட்காந்துட்டே பண்றது ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே முயற்சி பண்ணலாம். யாருனால காலை சமணம் போட்டுக்க முடியுதோ சமணம் போட்டுங்க. இப்போ இவர் வந்து சகோதரர் பேர் என்ன சொன்னீங்க? கருப்பண்ணனுக்கு வந்து இடுப்பு வலி சொல்றாரு, மைய பகுதியில் சொல்றாரு. இந்த இடுப்பு வலியில பார்த்தோம்னா ஒருத்தருக்கு அந்த இடம் பூரா வலிக்கும் அல்லது ஒரு பக்கமா வலிக்கும். இப்போ இன்னைக்கு வந்திருக்கவங்க 2 பேருமே இடுப்பு பூரா வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த மாதிரி சாதாரணமாக உட்காந்துருக்கீல கருப்பண்ணன், நீங்க என்ன பண்றதுன்னு கையை இப்படி பின்னாடி கட்டிக்கும். பின்னாடி கை கட்டிங்க. கை கட்டிட்டு இப்போ நேராக இருந்து மூச்சு உள்ள இழுத்துங்க. நல்லா மூச்சு எடுத்துக்கணும். அப்படி மூச்சு விட்டுட்டு அப்படியே முன்னாடி குனிங்க. மறுபடியும் மூச்சு எடுத்து மேல வாங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போகணும். மூச்சு இழுத்துட்டே மேல வரணும். எவ்வளவு முடியுமா செய்யுங்க. எல்லாருமே செய்யலாம். அந்த இடத்துல இழுக்குதுல்ல? இழுக்குது. கரெக்ட். அதான் முன்னாடி இழுக்குது. இங்கெல்லாம் குரக்கலி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டா? சரி, சரியா போறோம். இதுதான் அதுக்கான பயிற்சி. சரியா போறோம். டெய்லி பண்ண இது லூஸ் பண்றோம். நீங்க வேலை செய்யறப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு இந்தாண்ட வளைஞ்சிருக்கிற கம்பி வளைக்கணும்னு வச்சுங்க, அதுக்கு எதிர்ப்புறமா தட்டும் இல்ல, தட்டு அதுக்கும் சிரமமாயிரும். அப்படி சரியாயிரும்ல. அது மாதிரி தான் இது. செய்யுங்க 10 முறை. எனக்குன்னு இது வந்து 10 தடவை பண்ணணும். சரியா? டெய்லி வந்து காலை வெறும் வயிறா இருக்கிறப்ப இது செய்யணும். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. இது வந்து முதல் பயிற்சி. 2வது பயிற்சி இப்போ சொல்லிக் கொடுக்குறது இடுப்பு வலிக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்க காலை மடக்கி உட்காரவங்க மடக்கி செய்யலாம். காலை மடக்க முடியலன்னா அப்படி இருக்கிற மாதிரி செய்யலாம். இது முதல் பயிற்சி. 2வது பயிற்சி என்ன பண்றோம்? இதே மாதிரி தான் மூச்சு விட்டுட்டு கீழே குனிகிறோம். ஆனா மூச்சு இழுத்துட்டே மேலே எந்திரிக்க கூடாது. அந்த குனிஞ்ச நிலையிலேயே மூச்சு மட்டும் உள்ள இழுக்கணும். மூச்சு உள்ள இழுக்கையில இந்த வயிற்று பகுதியை ஒரு பலூன் மாதிரி கற்பனை பண்ணிட்டு அப்படி ஊதுன வயிறு முன்னாடி வருதுல, அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த பின்னாடி இந்த முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்பு அப்படி லேசா விரியும். கண் அப்படி எந்திரிச்சுக்கும். ரெக்கார்டிங் பார்த்துக்கோ. இந்த பேக் சைடு இருக்கு. இப்போ பாரு, இந்த எக்ஸசைஸ் கண் இந்த சைட்ல இருந்து பார்த்தோன்னா சரியா தெரியும். பாருங்க, இந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். இந்த மாதிரி நேராக உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கீல இப்போ என்ன பண்றோம்? இப்படி கையை கட்டிட்டு தான் பண்ணணும். நான் அந்த ரெக்கார்டிங்காக அவங்களுக்கு தெரியறதுக்காக கையை எடுத்துட்டு பண்றேன். இப்போ என்ன பண்றோம்? இப்படி குனிஞ்சிட்டேன். இப்போ இந்த குனிஞ்ச நிலையிலே மூச்சு இழுக்கிறேன். மூச்சு இழுக்கிறப்ப இந்த இடம் என்ன பண்ணுது? விரியுது. மூச்சு வலி வரப்ப சுருங்குது. ட்ரை பண்ணி பார்க்கணும். மூச்சை வந்து இழுத்துக்கிட்டு மூச்சு வலி விட்டு ஒரு தடவை குனிஞ்சுக்குவோம். குனிஞ்ச நிலையிலேயே மூச்சு இழுக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 மூச்சு. அப்பவும் பாருங்க, அந்த இடம் போட்ட விண்ணுன்னு ஒரு மாதிரி வலிக்குதா? குனிஞ்சுக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க.
அவ எந்திரிக்காம குனிஞ்சுக்கிட்டு மூச்சு இழுக்கிறப்ப அங்கே ஒரு மாதிரி பண்ணுதான் முதுகிட்ட. அப்போ இது இரண்டாவது பயிற்சி. அதாவது குனிந்த நிலையிலேயே 10 சுவாசம் இந்த வைர பலூன் மாதிரி கற்பனை பண்ணிட்டு நல்லா மூச்சு இழுத்தீங்கன்னா அந்த இடுப்பு விரியும். அப்போ நான் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளுக்குள்ள நரம்பு வந்து ஒரு இடத்துல அமுங்கி இருக்குது, எலும்புக்கு நடுவில் சிக்கிச்சு, நசுங்கி இருக்குது, வீங்கி இருக்குன்னு, அதெல்லாம் சரியா போயிடும். இது இரண்டாவது பயிற்சி. பாஸ் பண்ணிக்கிறேன். இதுல இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் என் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஏற்கனவே யோகா பயிற்சி பண்ணவங்க இருப்பாங்க, ஒரு சில முடியும். அவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த வஜ்ராசனம் போட்டு உட்காந்துக்கணும். இந்த மாதிரி உட்கார முடியுமா கண்ணு? உட்காந்துக்கோ. நீங்க பண்ண முடியுதான்னு பாருங்க தம்பி. இந்த மாதிரி மண்டி போட்டு இப்படி இப்படி இந்த கால் வச்சு இப்படி உட்கார முடியுதான்னு பாருங்க. யாருனால முடியுமோ அவங்க உட்காருங்கம்மா. ஆமா, உங்க காலை மெல்ல மெல்ல பண்ணிடுறேன். 78 வயசுக்காரமா உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேலை செய்யணும், செஞ்சிடலாம் உடனே. இந்த மாதிரி உட்காந்து சூப்பர், அருமையா உட்காந்துட்டீங்க. அப்படியா? கால் உடஞ்ச காலில் எவ்வளவு தூரம் உட்காந்துட்டீங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், முதல்ல பண்ண முடியும் அதே பயிற்சியை நம்ம வந்து பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க. இந்த பேட்டர்ன் 1. ரெண்டாவது சுவாசத்தை இழுத்துட்டு குனிஞ்சபடியே மூச்சு இழுக்கிறது. ரெண்டாவது இப்போ நான் காமிக்கிறது வேற. சித்திரம் அப்படி கவனிச்சுக்கமா, நீ பண்ண வேண்டியது. இப்போ நான் வந்து சாப்பிட்ருக்கேன், இல்லை காலைல 11 மணி பக்கம் ஆயிருக்கு. இது வந்து எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். டாய்லெட் போயிட்டு வந்த உடனே வயிறு காலியாக இருக்கிறப்ப இந்த பயிற்சி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், மூச்சை வெளியே விட்டுட்டு சித்ரா வயிற்ற மேலே எக்கி நான் ஒரு குனிந்த நிலையில் 3 மூச்சு பண்ணேன். துவக்கத்தில் 3 மூச்சு எழுத ஆரம்பிச்சு 10 மூச்சு பண்ணலாம். இந்த மூச்சை வெளியே விட்டுட்டு கண்ணே வயிறு உள்ளே ஏக்கி இந்த கையை முஷ்டி பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு செய்கிறப்ப அந்த ஃபோன் எடுத்து கீழே வச்சிருங்க. ஃபோன் தூரமாக வச்சுக்கலாம். பயிற்சி பண்ணுறப்ப ஃபோன் இருக்கக்கூடாது, வாட்ச் கட்டக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்களா காலி, இந்த மாதிரி வச்சு பண்ண முடியுதா? இப்படி கையை இப்படி முஷ்டி வச்சுக்கணும். இப்படி இப்படி பாருங்க, இதுக்குள்ளே வச்சு இப்படி மடக்கி 2 இப்படி சேர்த்து வச்சுக்கணும். நல்லா இப்படி மூச்சை வெளியே விட்டு வயிற்று எக்கிக்கணும். அப்படி குனிங்க. ஒரு ஸ்கேன் பண்ணிடு எல்லாரும் பண்றது. வெரி குட். அப்படி குனிஞ்ச நிலையிலே இருந்துட்டு எந்திரிக்க கூடாது. குனிஞ்சிட்டே வந்து மூச்சை விடுங்க. ஒரு 5 மூச்சு நல்லா உள்ள இழுத்து இழுத்து வெளியே விடுங்க. மூச்சு உள்ள இழுக்கிறப்ப உடம்பு தூக்கும், மூச்சு வெளியே வரப்ப கீழே சாயும். முத்துக்கு வந்து தொப்பையை காணாம போயிடும் இந்த எக்ஸசைஸ் பண்ணா. சூப்பர். இது மாதிரி இன்னும் பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குது. உங்க நேரில் வர்றப்ப அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப, அவங்க வயசுக்கு ஏற்ப நாங்கள் அதை மாற்றி அமைச்சு கொடுப்போம். இது யாரெல்லாம் பண்ண முடியுதோ, இங்கே வரணுங்கிற நோக்கம்லாம் இல்லை. உங்களால் உங்கள் இடத்துல பண்ணி இது குணமாக்க முடியும்னா, இடுப்பு வலிக்கு பெஸ்டான எக்ஸசைஸ். இப்போ வந்து இப்படி சமணம் போட்டு உட்காந்துட்டு, இன்னும் நீங்கள் வந்து யோகா பண்ணவங்க இருக்கீங்க, பத்மாசனம் போட்டு பண்ண முடியும், தாராளமாக பண்ணுங்க. இது வந்து இங்கே வரவங்கெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப வயசில் பெரியவங்க, ஒரு முன்ன பின்ன யோகா பற்றி தெரியாதவங்கலாம் வராங்க. அவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யோக பயிற்சி இருக்குன்னா இதே பயிற்சி, இதுக்கு வந்து யோக முத்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து மகா முத்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. வஜ்ராசனத்துலேருந்து போடுறத அதை இங்கே பண்ணுறது மூலியமாக இடுப்பு வலியிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம்.